Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra example 3.3 பார்க்கலாம். Question பாருங்க, solve the following system of linear equations in 3 variables. இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனில் இருக்க 3 வேரியபிள்ஸையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேரியபிள் என்னென்ன இருக்குது? எக்ஸ், ஒய், ஜெட் இருக்குது. இது மூணையும் சால்வ் பண்ணணும். சால்வ்னா என்ன? ஆன்சர் கம்மி. எக்ஸ்னா எவ்வளோ, ஒய்க்கு என்ன ஆன்சர், ஜெட்டுக்கு என்ன ஆன்சர், மூணையும் கண்டுபிடிக்கணும். இங்கே லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன? கொடுத்துருக்க வேரியபிள்ஸ்க்கு பவர் வந்து 1 இருக்கணும். அதுதான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 3x minus 2y plus z equal to 2. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2x plus 3y minus z equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். x plus y plus z equal to 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுருக்கலாம். மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்குது. நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ 3 வேரியபிள்ஸ் இருந்தால் இது அப்படியே டைரெக்டாக சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை 2 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷனாக மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்து ஒரு வேரியபிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம கேன்சல் பண்ணணும்னா ஜெட் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் ப்ளஸ் அது ஜெட் வந்து கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்கிறதுனால இது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து முதல்ல ரெண்டு வேரியபிள் இருக்க ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். 3x minus 2y plus z equal to 2. Second one, 2x plus 3y minus z equal to 5. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்ம ஜெட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை இதையும் ப்ளஸ் பண்ணால், இந்த மொத்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணால் ஜெட் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஒரு டேர்ம் மட்டும் ப்ளஸ் பண்ண முடியாது, அதனால் ஹோல் ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போது 3x ப்ளஸ் 2x என்ன? 5x minus 2y plus 3y minus 2y plus தானே பண்ணுறோம். minus 2y plus 3y பண்ணால் plus y plus z minus z கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 5 plus 2 7. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஜெட்டை எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரெண்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் 2x plus 3y minus z equal to 5. அடுத்த ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா x plus y plus z equal to 6. இப்போ இதில் ஜெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதையும் ப்ளஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனும் ப்ளஸ் பண்ணால் ஜெட் ரிமூவ் ஆகிடும். 2x plus x 3x, 3x plus y plus 4y minus z plus z போயிடும். தட் ஈக்குவல் டு 5 plus 6 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் 2 வேரியண்ட்டோடு இருக்குது. இப்போது ஒரு வேரியண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வேரியண்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வேரியண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது ஒரு வேரியண்ட்டோட ஒன்று எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே ஒய்க்கு 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ எதுவுமே ஈக்குவலாக இல்லை. இப்போ ஈக்குவலாக வேணும்னா நம்ம எதை கேன்சல் பண்ண போகிறோமோ அந்த ஹோல் இதையும் நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி, இப்போ 4 ஒய்யை கேன்சல் பண்ண போகிறோன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கா, இங்கே 4 இல்லை. இப்போ மொத்த ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 4th ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 4s are 20x plus 4y equal to 7 4s are 28ன்னு கிடைக்கும். இங்கே 4 இருக்குது. இப்போ 3x, இது வந்து 5th ஈக்குவேஷன். அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 3x plus 4y is equal to 11. இப்போது இங்கே நம்ம இந்த டேர்மை தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த டேர்மை கேன்சல் பண்ணணும்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம். ஏன்னா 2 ஆப்போசிட் சைனில் இருந்ததுனால ப்ளஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். இது ரெண்டும் சேம் சைனில் இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் இந்த டேர்ம் போகும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும்னா இந்த ஹோல் டேர்ம்லேருந்து இந்த ஹோல் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். பாருங்கள், 20x minus 3x என்ன? 17x. 4 என்ன? கேன்சல். 28 minus 11 என்ன வரும்? 17. இப்போது17x is equal to 17. x is equal to 17 by 17 equal to 1. அப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வேரியண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த x is equal to 1ங்கிறத
இந்த 4லையாவது 5லையாவது போட்டோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இந்த ரெண்டில் எது ஈஸியான ஈக்குவேஷனோ அதில் இதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டில் எது ஈஸியான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான். 5x + y = 7. இங்கே x இருக்கிற இடத்துல 1 போட்டோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். So, substitute x = 1 in equation. இந்த equation 4th equationல substitute பண்ணுறோம். 4th equation என்ன? 5x + y = 7. 7 தானே? y = 7. அதில் substitute பண்ணலாம். அப்போது xக்கு பதிலாக 1 போட்டால் 5 × 1 + y = 7. 5 1s are 5 + y = 7. இப்போ y = 7. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க 5 இந்த பக்கம் வந்தால் -5 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் -5 ஆகிடும். அப்போ y = 2. நமக்கு yயோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. பாருங்கள், எக்ஸோட ஆன்சரும் கிடச்சிருச்சு, ஒய்யோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. 2 வேரியண்ட்டோட ஆன்சர் கிடச்சிருச்சு. தேர்ட் வேரியண்ட் என்ன? z. அப்போ zோட ஆன்சர் வேணும்னா கிடைச்ச எக்ஸ் வேரியண்ட்டையும் ஒய் வேரியண்ட்டையும் ஈக்குவேஷன் z இருக்கு, இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு zோட வேல்யூ கிடைச்சிரும். இதில் ஈஸியான ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 3, x + y + z = 6. இதில் எக்ஸும் ஒய்யும் போட்டால் z கிடைச்சிரும். இப்போது substitute x = 1, y = 2 in equation. அந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y + z = 6. இப்போ x என்ன? 1 + y என்ன? 2 + z = 6. ஓகேவா? இப்போ 1 + 2 3, 3 + z = 6. z = 6. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க 3 இந்த பக்கம் போனால் -3 ஆகிடும். இப்போ z = 6 - 3 3. இப்போ zோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் x = 1, y = 2, z = 3. இதுதான் நம்ம கேட்ட 3 வேரியண்ட்டோட ஆன்சர். தட்ஸ் இட். தேங்க்யூ.